ஹலோ அண்ட் வணக்கம் என் இனிய மக்களே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி இன்னொரு வீடியோ புதுசாக எல்லாமே. ஸோ நம்ம இன்னைக்கு கதை கேளு அழகான கதை கேளுன்னு என்ன குட்டி கதையை பற்றி தெரிஞ்சுக்க போகலான்னு எல்லாம் ஆர்வமாக இருக்கீங்களா? என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், புதுசாக என்ன பார்க்கலாம், புதுசாக என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்றாப்புல ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை வச்சுட்டு தான் இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ அது என்னன்னு பார்ப்போமா? ஸோ என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான கதைன்னு சொன்னாலே ஸோ அந்த கோவில் பேரே வித்தியாசமா இருக்குமோ அப்படின்னு பார்க்குறீங்களா? கோவில் பேர் என்னன்னா நாச்சியார் கோயில் இல்லைன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில். இந்த கோயில் வந்து கும்பகோணத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க ஒரு அழகான கோயில். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான கதைன்னா புதுசா சொல்ல போறேன்னா ஆனா கோவில் பேர்ல ஏதோ வித்தியாசம் எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும் நிறைய பேர் இருப்பீங்கல்ல இதை பார்த்துட்டு இருக்கவங்க. ஸோ இந்த வாட்டி ட்விஸ்ட் வந்து கோவில் பேர்ல இல்லை, கோவிலோட கதையிலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தர் இந்த கோவில்ல நம்ம மீட் பண்ண போறோம். அவரை பத்தியும் தான். சரி வாங்க நம்ம முதல்ல பெருமாளும் தாயார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கோவிலோட வரலாறுல இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த கோவில்ல இருக்கிற நாச்சியார் இல்லைன்னா வஞ்சுவள்ளி தாயார் ஸ்ரீனிவாச பெருமாளோட கதையோட போறோம். வாங்க கதைக்குள்ள போவோம். ஸோ இந்த இடத்துல இந்த கும்பகோணத்துக்கு 10 கிலோமீட்டர் தள்ளி இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடத்துல ஆதி காலத்துல ரிஷி மேதவி அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த ரிஷி மேதவிக்கு வந்து என்னன்னா ரொம்ப நாள் ஆசை, தனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கணும், அதாவது லக்ஷ்மியே வந்து தனக்கு பெண் குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அப்பாங்களுக்கும் பொன் குழந்தை மேல ஆசை. ஸோ லக்ஷ்மி தேவியே எனக்கு பெண் குழந்தையா பிறக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசை போல. ஸோ ரொம்ப நாளா வந்து நாள் பகலுமா அதாவது விரதம் இருந்து கடவுள்கிட்ட வணங்கி தனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி வணங்கி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு பலனா வந்து ஒரு நாள் வந்து ஒரு போயிட்டு இருக்க வழியில ஒரு வஞ்சு மரத்துக்கு கீழே, ஸோ அந்த மரம் வஞ்சுல மரத்துக்கு கீழே, வஞ்சுல மரம் வந்து வேற ஒரு மரம் அசோக மரம் தான். ஸோ வஞ்சுல மரத்துக்கு கீழே ஒரு பெண் குழந்தை அழகா நல்ல உருண்டையான முகம் தக 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 தகன்னு அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பெண் குழந்தைய பாக்குறாரு. ஸோ அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு, ஓகே நம்ம வேணுனதுக்கு பகவான் வந்து பலன் கொடுத்துட்டாரு, நம்ம இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் வளர்க்கலாம். சுத்தி முத்தி பார்த்திருக்காரு, யாரும் இல்லை, சரி நமக்கு தான் கடவுள் வர வச்சிருக்காருன்னு நினைச்சிட்டு அவர் அந்த குழந்தைய என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஸோ வஞ்சுல மரத்துக்கு கீழே அந்த குழந்தை வந்து அவருக்கு கிடைச்சதுனால அந்த குழந்தைக்கு பேர் வந்து வஞ்சுவள்ளி அப்படி சொல்லி அவர் வச்சு வளர்க்குறாரு. அந்த குழந்தைய ஆசிரமத்துல சமத்தான பொண்ணா வளருது. ஸோ வளர்ந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் பண்றதுக்கான ஸ்டேஜும் வருது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து நம்மளோட ஹீரோயின் வந்துட்டாங்க. சைல்ட்ஹுட்ல இருந்து அப்படியே போய் அது ஒரு ஹீரோயினா வந்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம ஹீரோ பார்க்கணும்ல. ஸோ ஹீரோ என்ன பண்ணாரு, நம்ம விஷ்ணு பகவானுக்கு வந்து லீலை செலுத்துறது லீலை பண்றதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவர் என்ன பண்றாரு, சரி இன்னைக்கு யாராவது சிக்காமலா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரா வந்தா பரவாயில்ல, அவர் வந்து 5 பேரை உருவம் எடுத்துட்டு வராரு. அதாவது 5 பேரை அவரை வந்து செப்பரேட் பண்ணிட்டு ஒரு அவதாரம் 5 அவதாரமா வந்து பூமிக்குள்ள வந்து இன்னைக்கு அவனாவது சிக்குவான்டா, நமக்கு என்டர்டெயின்மெண்ட் இன்னைக்கு கேரண்டி அப்படி சொல்லிட்டு வராரு. அந்த 5 பேர் யார் யாருன்னா சங்கராசனன், அனிருத்தன், பிரத்யும்னன், புருஷோத்தமன், வாசுதேவன். இந்த 5 பேரும் வராங்க பூலோகத்துக்கு கிளம்பி. ஸோ நேரா எங்க வராங்க அப்படின்னா ரிஷி மேதவியோட ஆசிரமத்துக்கு வராங்க. ஸோ நம்ம தமிழரோட பண்பாடு என்ன, யாராவது வந்து தண்ணி கேட்டா எவனாலும் சரி கொடுத்துருவோம். ஸோ விருந்தோம்பல் அப்படின்ற முறை வந்து இப்பவே இப்படி இருக்குது, அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஸோ விருந்தோம்பலுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல கெஸ்ட் வராங்களே, விருந்தாளி வராங்களே, அது யாருக்கும் தெரியாதுனாலும் விருந்தாளி வராங்க அப்படின்றதுனால கூட்டிட்டு வந்து எல்லா உபசரணங்களும் செஞ்சிடறாங்க. வஞ்சுவல்லியும் வந்து அறுசுவையில உணவு சமைச்சு விஷ்ணுவுக்கு வந்து படைக்கிறாங்க. விஷ்ணு என்ன பண்றாங்க, 5 பேரும் நல்லா சாப்பிட்றாங்க, திருப்தியா சாப்பிட்டு கை கழுவுறதுக்கு போறாங்க. கை கழுவும் போது வஞ்சுவள்ளி தாயார் தான் வந்து தண்ணி ஊத்துறாங்க. ஸோ வந்து தண்ணி ஊற்றும் போது விஷ்ணு பகவான் வந்து கை கழுவும் போது அந்த அம்மனோட வஞ்சுவள்ளி தாயாரோட கையில இவருக்கு கை பட்டுருது. இவருக்கு சடனா அப்படின்னு சொல்லிட்டு 6வது சென்ஸ் இல்ல 7ஆம் அறிவு 7th சென்ஸ் உதிச்சு யோசிச்சிருக்காரு. யோசிச்சுட்டு
இந்த பேக்ரவுண்ட்ல வந்து பாட்டெல்லாம் ஓடி இருந்திருக்கோம் அவருக்கு, மேபி நமக்கு தெரியாது இல்ல, ஈரம் தாமரை முட்டைகள் பாட்டெல்லாம் ஓடி இருந்திருக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வந்து கை தொட்டனே அவருக்கு வந்து இது நம்மளோட மனைவியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். ஃபீலிங் வந்தோடனே அவர் வந்து ஓகே இது நார்மலான பொண்ணு இல்லை, லக்ஷ்மியோட அவதாரம்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு ஒரு சர்ப்ரைஸ்ல படான்னு அவங்க கை பிடிச்சிடறாரு. கை பிடிச்ச உடனே வந்து தமிழ் பெண்ணாச்சு, கற்பு முக்கியங்க. அவங்களும் அவங்களோட அப்பா வந்து கத்தி கூப்பிடுறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ரிஷி மேதவி வந்து வேக வேகமா ஓடி வராரு. யாரா அது என் பொண்ணு கையை பிடிச்சி இழுத்தது அப்படி சொல்லிட்டு கேட்கலான்ட்டு வேக வேகமா ஓடி வர்றதுக்குள்ள அவர்கிட்ட சிக்கிறதுக்குள்ள விஷ்ணு பகவான் என்ன பண்றது, இருங்க எனக்கு வந்து சர்ப்ரைஸ் தரீங்க, என்னோட மனைவியை வந்து என் கண்ணில் காமிச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரேன்ட்டு அவரோட 5 உருவத்தையும் வந்து ஒண்ணு சேர்த்து அவரோட சுயரூபமா ரிஷி மேதவி முன்னாடி நிற்கிறாரு. அதை பார்த்தோன்னே ரிஷி மேதவிக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுளே வந்திருக்காரு நம்மளை பாக்குறதுக்கு, நம்மளை பார்த்து நமக்கு வந்து அருள் புரியறதுக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. விஷ்ணு பகவான் என்ன பண்றாருன்னா ரிஷி மேதவி கிட்ட சரி ஓகே இந்த பொண்ணு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரன் கேட்கிறாரு. இது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரிஷி மேதவிக்கு. ஓகே பெருமாளே வந்து நம்ம கிட்ட வரம் கேட்கிறாரு, எப்படிரா அதை கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஓகே என் பொண்ணு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னே. இதனால விஷ்ணுவுக்கு வந்து சந்தோஷம், மாத்தி மாத்தி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதனால விஷ்ணுவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. விஷ்ணு என்ன பண்ணுவாருன்னா ரிஷி மேதவிக்கு 3 வரம் கேட்கிற ஆப்ஷன் தருவாரு. நான் உங்களுக்கு 3 நீங்க வரம் என்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு முதல் வரம் கேட்கிறாரு. வரம் நம்பர் 1 என்னன்னா, அதாவது ரிஷி மேதவி அவருக்கு கேட்டுக்கிறாரு, எனக்கு மோட்சம் வேணும், இப்பிறவில மறுபிறவி எனக்கு வேணாம். எல்லா உயிரினங்களுக்கும் அதிகபட்ச கடைசி ஆசை அதான் இருக்கும், மோட்சம் கிடைச்சிடணும், அடுத்த பிறவியே இருக்கக்கூடாது வாழ்க்கை, மறுபடியும் பிறந்து மறுபடியும் கஷ்டப்பட்டு மறுபடியும் நம்மளும் துன்பம் பட்டு அடுத்தவங்களுக்கும் துன்பம் கொடுத்து வேணாம். ஸோ வரம் அவர் கேட்கறது ஓகே டிக் கிராண்டட், உனக்கு நான் கொடுத்துட்றேன். செகண்ட் வரம் அடுத்தது கேளு. செகண்ட் வரம் என்ன கேட்டாருன்னா, தாம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் வானுலகத்துல இருந்து பூலோகம் வழியில வரும்போது என்னென்ன உயிரினம்லாம் அவருக்கு வந்து உதவி செஞ்சுச்சோ அந்த உயிரினம் எல்லாத்துக்குமே மோட்சம் வேணும். விஷ்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அடடடா தனக்கு மோட்சம் கேட்டா சரி, அவருக்கு உதவி பண்ண, அதாவது அந்த விஷ்ணுக்கு உதவி பண்ண எல்லாத்துக்கும் மோட்சம் கேட்கிறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு தாம் பெற்ற இன்னும் பெருமை இவ்வையகம் அந்த கான்செப்ட்ல அவர் கேட்ட உடனே விஷ்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஓகே டிக் உனக்கு நான் கொடுத்துட்றேன். இப்போ 3வது வரம். ஸோ 3வது வரம் தான் இன்ட்ரெஸ்டிங்கான வரம். 3வது வரம் என்ன வேணும் அவர் கேட்கிறாரு, எல்லாரும் போல நீங்க வந்து இந்த இடத்துலயே எப்பவுமே வந்து இருந்து என் பொண்ணோட நீங்களும் என் பொண்ணும் இந்த ஊர்லயே இருந்து இங்க இருக்க பக்தர்களுக்குலாம் அருள் புரியணும். சரி ஓகே அருள் புரியுறேன். அதோட இல்லாம இந்த இடத்துல என்னைக்குமே என்னோட மகளுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கணும். அப்பாவாச்சே பொண்ணுக்கு கேட்காமலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு விஷ்ணு. ஓகே டபுள் டிக். அதாவது இப்ப இருக்கிற கலியுகத்துல, அதாவது இப்ப இருக்க யுகம், இது யுகம் கலியுகம் இல்ல, சோ இப்ப இருக்கிற கலியுகத்துல இருக்கிற ஆல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் நோட் பண்ற விதமா, மெயினா பாய்ஸுக்கு நோட் பண்ற விதமா விஷ்ணு பாருங்க, அவரோட மனைவியை வந்து முன்னுரிமை வைக்கணும்னு தான் அப்பா கேட்கும் போது கோவப்படாம சந்தோஷமா டபுள் டிக் கொடுத்தாரு. ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு பாருங்க, வைஃப் பேச்ச கேளுங்க லைஃப் நல்லா இருக்கும் சொல்லிட்டு. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, வைஃப் பேச்ச கேட்டா லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? இதை நான் சொன்னேன்னா கடவுள் வந்து எழுதி கொடுத்து, அதாவது கடவுள் சொல்லியிருக்காரு, ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற வகையில் ஒரு டபுள் டிக் கொடுத்துட்டு அவர் வந்து ரிஷி மேதவிக்கு ப்ராமிஸும் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஓகே நான் வந்து என்ன பண்றேன், உங்களோட பொண்ணுக்கு என்னைக்குமே முன்னுரிமை இந்த கோவில்ல இல்லைன்னா இந்த இடத்துல இருக்கணும்னு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸும் பண்ணி கொடுத்துருப்பாரு. இந்த ப்ராமிஸ அவர் எப்படி ப்ராமிஸ் பண்ணா மட்டும் போதுமா, நிறைவேற்றணும்ல. ஸோ அது எப்படி அவர் நிறைவேற்றினாருன்றதுக்கான எவிடன்ஸும் இந்த கோவில்லயே வரும். அது பின்னாடி வர கதைகள்ல நான் சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது முடிஞ்சு. ஸோ அது சொன்னாரு, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஊர்ல வந்து கோவிலும் கட்டி வழிபடுறாங்க. இது வந்து இந்த கோவிலோட மெயின் வரலாறு. ஸோ இது ஓகே. நான் ஸ்டார்டிங்ல ஒன்று சொல்லியிருப்பேன்ல, இந்த மாதிரி இந்த கோவில்ல வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் இருப்பாரு, அவரை நம்ம மீட் பண்ண போறோம், ஒரு
அபூர்வமான ஒரு கதை, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா அந்த கதைக்கு இப்போ நம்ம அடுத்தது போகிறோம். ஓகே, நம்ம மீட் பண்ண போகிற செகண்ட் பர்சன் தான் வந்து அவரோட பேர் வந்து கல்கருடர். பேர் வித்தியாசமா இருக்குல்ல, எந்த பேர் வித்தியாசமா இருக்குல்ல, சரி சிம்பிளாவும் இருக்கு. ஸோ கல்கருடர். என்னடா கல்கருடர்? எல்லா சிலையும் கல்லுல தான் செய்யறோம். விஷ்ணுவோட சிலையும் கல்லுல தான் செஞ்சிருப்பாங்க, வஞ்சுவலி தாயார் சிலையும் கல்லுல தான் செஞ்சிருப்பாங்க. அதனடா புதுசா கருடருக்கு மட்டும் கல்கருடர் அப்படின்னு பேரு? உங்களோட கொஸ்டின், உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ கல்கருடர் இதுக்கான கதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ கல்கருடர் வந்து என்னன்னா, இந்த கோவில்ல வந்து சிற்பம் செதுக்குவாங்கல்ல, சிற்பி வந்து இந்த கல்கருடரை வந்து செதுக்கிட்டு இருக்கும்போது அவரோட ரெக்கைய வந்து செதுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆகுமா, அந்த கல் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சான். ஸோ கல்லு பறந்து போனாலே என்ன இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பி ரொம்ப ஆச்சரியப்பட்டு இப்ப அந்த கல்லு கீழே வரணும், என்ன பண்றது அவருக்கு புரியல. அவர் என்ன பண்ணாரு, பக்கத்துல கீழே கிடக்கிறதெல்லாம் தேடி ஒரு கல்லை எடுத்து போட்டாரு அந்த கல் மேல. அந்த கல்லு மேல போட்ட உடனே அவரோட அந்த கருடர் சிலையோட மூக்குல பட்டு அந்த கல் வந்து கீழே விழுந்தது. ஸோ கீழே விழுந்த உடனே கருடர் என்ன பண்ணாருன்னா, அங்கேயே ஒரு சிலையா அங்கேயே நின்றுட்டாரு. சரி, நான் வர பக்தர்களுக்கு நான் இங்கேயே இருந்து அருள் புரியறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலையா அங்கேயே நின்றுட்டதாகவும் அவருக்கு அதனால, அதாவது அவர் வந்து விஷ்ணு சன்னதியில இருந்து ஒரு 10 அடி வித்தியாசத்துல இருப்பாராம். அவருக்கு ஒரு கோவிலும் அங்கேயே ஒரு சன்னதியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது சரி, இதுலயும் இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னா அடுத்த ஸ்டோரி சொல்றேன். இந்த கோவில்ல வந்து மார்கழி டு பங்குனி மாசம், இந்த மாசத்துல அதாவது டிசம்பர் டு ஜனவரி or பிப்ரவரி, இந்த மாசத்துல வந்து ஒரு கருட சேவை அப்படின்ற ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழா என்னன்னா, கருடரை வந்து அவரோட சன்னதியில இருந்து கூட்டிட்டு, அதாவது பிரகார உலா கூட்டிட்டு போயிட்டு ஒரு வாகன மண்டபத்துல நிறுத்திட்டு அங்க பூஜை பண்ணி அங்க இருந்து திருப்பி அவரை சன்னதியிலேயே கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல என்ன வித்தியாசம்? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த தேர் தூக்கிட்டு போவாங்கல்ல, அவங்க சாமியை வந்து வச்சு தூக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி முதல்ல ஒரு 4 பேர் அவரோட சன்னதியில இருந்து ஆரம்பிப்பாங்க தூக்கிட்டு போக. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, கல்லோட வெயிட் வந்து அதிகமாயிடுமா. ஸோ கல்லோட வெயிட் அதிகமானதுனால 4 பேர்னால தூக்கிட்டு போக முடியாதாம். ஸோ 4ன்றது என்னவாகும், இன்டூ 2 2 மல்டிப்ளை ஆகி 8 பேர் வருவாங்க தூக்கிட்டு போறதுக்கு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த 8 பேராலையும் தூக்க முடியாது, அது வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். திருப்பி என்ன ஆகும், 16 பேர் வருவாங்களாம் தூக்கிட்டு போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தூரம் போக போக கல்லோட வெயிட் வந்து அதிகமாயிட்டே போகுமா. அதிகமாக என்ன ஆகும்னா, ஆட்களோட அதிகமாயி 4 பேர் அதிகமாயிட்டே வராங்க. அதிகமாயதுமே கடைசியா அவர் அந்த வாகன மண்டபத்துல கொண்டு போய் இறக்கும் போது 128 பேர் அந்த கல் வந்து தூக்கிட்டு போவாங்களாம். ஸ்டன்னிங்கா இருக்குல்ல, நமக்கு புல்லரிக்கல. நம்ம சொல்றோம், நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு வந்து நம்ம சயின்டிபிக்கலா என்ன ரீசன் கொடுக்க முடியும்? இல்ல, இது வியப்பா இருக்குல்ல. சம்வேர் ஆர் சம்வாட் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரபஞ்சமோ இல்ல ஒரு கடவுளோ இருந்துட்டுதான் இருக்காங்க. ஒரு குரல் இருந்துட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு கேட்கறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நம்மளால என்ன எவிடன்ஸ் கொடுக்க முடியும், என்ன நம்மளால சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண முடியும்? எனக்கு தெரியல ப்ரூவ் பண்ணியிருக்காங்களான்ட்டு. ஸோ இந்த மாதிரி கல்லோட வெயிட் அதிகமாக 128 பேர் கொண்டு போய் அந்த மண்டபத்துல வந்து வச்சிருவாங்களாம். அங்க வச்சுட்டு அவருக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி சரி கொண்டு வந்துட்டோம், திருப்பி அவர் வந்து அங்க திருப்பி அவரோட சன்னதிக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அதே 128 பேர் கொண்டு போய் சேர்க்கணும்ல, அதுதான் இல்லை. ஸோ ஆரம்பிக்கும் போது 128 பேர் ஆரம்பிப்பாங்க. ஸோ அவரை வந்து அந்த மண்டபத்துல, அந்த வாகன மண்டபத்துல இருந்து சன்னதிக்கு கூட்டு போகும்போது 128 பேர் ஆரம்பிக்கிறாங்களா. அப்புறம் என்ன ஆகுனா, ஒரு 4 பேர் மைனஸ் ஆயிடுவாங்க. கல்லோட வெயிட் வந்து குறைஞ்சிட்டே வருமா. இன் ரிட்டன் வரும்போது ஏறிட்டே வந்தது, திருப்பி அவரோட சன்னதிக்கு போகும்போது இறங்கிட்டே போகுமா. போகும்போது திருப்பி அவர் அந்த சன்னதி உள்ள அவரை வந்து படைக்கும் போது 4 பேர் தான் இருப்பாங்க. இனிஷியலா ஆரம்பத்துல 4 பேர் தூக்குனாங்களே, அதே 4 பேரோட அவர் அங்க போய் சன்னதியில போய் அமர்ந்துருவாராம். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க கதை. பேர்ல இல்ல, நீங்க கதையில இருக்கு பாருங்க. இதெல்லாம் எங்கேயாவது அப்புறம் பார்க்க முடியுமா? இந்த கோயில்ல பார்க்கலாம். சரி, நான் வந்து ஆரம்பத்துல சொன்னேன்ல, விஷ்ணு வந்து ரிஷி மேதவிக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு தான் பொண்ணுக்கு தான் எப்பவுமே இந்த கோயில்ல முன்னுரிமை இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கு எவிடன்ஸா என்னடா இருக்கு கதை சொல்றேன்னு சொன்னேன்ல. எவிடன்ஸ் என்னன்னா, விஷ்ணு வந்து அந்த கருடர் மேலதான் விஷ்ணு உட்காந்துட்டு அவங்க கூட்டிட்டு போவாங்க. பின்னாடியே வஞ்சுவலி தாயார் வந்து ஒரு அன்னபக்ஷி பறவை மேல உட்காந்துட்டு அன்னபக்ஷி பறவை மேல அவங்களையும் கூட்டிட்டு வருவாங்க விஷ்ணு பின்னாடியே. ஸோ
அதாவது தான் வைஃபுக்கு முன்னுரிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவர் நிகழ்த்தின ஒரு லீலையாவே இதை கன்சிடர் பண்ணிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம் இவரோட லீலைன்ட்டு. கல்கரடோட வெயிட் அதிகம் பண்ண ஆள்பலம் அதிகமா தேவைப்படும் கூட்டிட்டு போறதுக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும்னா ஸ்பீட் இருக்காது, ஸ்லோவாக தான் ஆரம்பிப்பாங்க. கல் வெயிட் அதிகமா இருந்தா 128 பேர் இருந்தா கூட ஸ்லோவா தானே தூக்கிட்டு போக முடியும், வேகமா போக முடியாது இல்ல. சோ இந்த கேப்ல வந்து அன்னபக்ஷி வேலை போனாலும் சரி, லக்ஷ்மி தாயார் வந்து இவருக்கு முன்னாடி போவாங்களாம், சீக்கிரம் போக ஆரம்பிச்சிருவாங்களாம். அவர் எவ்வளவு அழகா காதலிச்சிருக்காரு பாருங்களேன். அவரோட ப்ராமிஸையும் நிறைவேற்றிருக்காரு, அவர் செஞ்ச சத்தியத்தையும் நிறைவேற்றிருக்காரு. தான் மனைவியோட காதலும் அங்க அழகா வந்து வெளிப்படுது. கடவுளே சொல்லியிருக்காங்க காதலிங்கன்னு சொல்லிட்டு, அந்த காதல் அவ்வளவு அழகாவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு எவிடன்ஸ். இன்னொன்னு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அது எடுத்துக்காட்டுற விதமா அந்த கோவில்ல மூலஸ்தானத்துல விஷ்ணு ஒரு இடத்துல வந்து பதிச்சிருப்பாங்க. மஞ்சுவலி தாயாருக்கும் ஒரு தனி சன்னதி இருக்கும், அங்க அவங்களையும் பதிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும்ல, விஷ்ணு பதிக்கிறதுக்கும் மஞ்சுவலி தாயார் பதிக்கப்பட்டிருக்க இடத்துக்கும் விஷ்ணுவை விட அந்த மஞ்சுவலி தாயாரோட சிலை வந்து ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி பதிக்கப்பட்டிருக்குமா. அவர் செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ வந்து காப்பாத்துற விதமா அந்த சிலை வந்து அவருக்கு ஒரு படி முன்னாடிதான் வந்து பதிச்சிருக்குமா. இவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. கேட்கும் எனக்கு புல்லரிப்பு வருதுங்க. உங்களுக்கு வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு அழகா இருக்கு காதல், எவ்வளவு அழகான சத்தியம் செஞ்சு கொடுத்தத காப்பாத்துறாரு அவரு. இப்படியாவது தன் மனைவிக்காக நல்லா இருக்குல்ல. அந்த மாதிரி அது ப்ரூவ் பண்ற விதமா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கருட சேவையோட முடிவு அதுதான். அவரு கொண்டு போய் அந்த மண்டபத்துல வந்து சேர்த்துருவாங்க. இதோட கருட சேவை வந்து ஃபர்ஸ்ட் நாள் முடிஞ்சிடும். செகண்ட் நாள் என்ன ஆகும்னா, பெருமாள் வந்து தன்னை சுமந்து இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்காருல கருடர், அவருக்கு ஏதாவது செய்யணும்னு அவருக்கு மரியாதை செய்யற விதமா பெருமாள் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட பரிவட்டத்தையும் அவரோட தோத்தி வேஷ்டியையும் அப்புறம் அவரோட மாலை, இது மூணுத்தையும் கருடர் கையில வந்து சமர்ப்பிப்பாராம். சரி, என்ன நீ தூக்கிட்டு வந்த, எனக்கு ரொம்ப நன்றி, நீ தூக்கிட்டு வந்ததுக்கு உன்னோட உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கைமாறா வந்து அவர் அதெல்லாம் கொடுக்குறாராம். இதோட அந்த கருட சேவை நிகழ்வு வந்து முடிவடைஞ்சிச்சு. ஸோ இதோட என்னோட இந்த குட்டி கதையும் முடிவடைஞ்சிச்சு. ஸோ இந்த கதை நல்லா இருந்தது இல்ல. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா வந்து டிசம்பர்ல இருந்து ஜனவரி மந்த்துக்குள்ள எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு ஒரு டிக்கெட்டை போட்டு கும்பகோணம் எனக்கு பக்கம். ஸோ யார் யாருக்கெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் ஒரு டிக்கெட்டை போட்டுட்டு வேகமா போய் அவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு அந்த நிகழ்வை நேர்ல பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ஆல்ரெடி நேர்ல பார்த்துருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியும் இல்லையா, இந்த வீடியோ நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. லைக்கும் பண்ணுங்க, ஷேரும் பண்ணுங்க, முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து இதே மாதிரி ஏதாவது ஒரு பேர்ல அட்லீஸ்ட் வித்தியாசம் இல்லை, கதையிலோட வித்தியாசம், ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு கோவில் பத்தின ஒரு கதையை எடுத்துட்டு வந்து நான் உங்களை சந்திக்கும் வரை I am signing off. Tata bye bye, இனிய மக்களே.